சும்மா சத்தம் விடாது. வணக்கம்மா. இன்று 14/2/2026 சனிக்கிழமை. இன்று நம்முடைய பன்ருட்டி எல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து சமூக அக்கறை நல்ல உள்ளம் படைத்த மதிப்பிற்குரிய பன்ருட்டியை சார்ந்த நல்ல உள்ளங்கள் இப்பொழுது துபாயில் வசிக்கின்றனர். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் 14/2/2026 கங்கனா ஜுசி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானங்கள் மாலை என அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள். கங்கனா சுஜி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் பன்ருட்டியை சார்ந்த துபாயில் வசித்துக் கொண்டிருக்கும் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் சுதா அம்மா அவர்களும் மற்றும் அவருடைய செல்ல பிள்ளைகள் கங்கனா சுசி, நரேன் கோபாலகிருஷ்ணன் ஆகிய நல்ல உள்ளங்கள் சேர்ந்து அவர்களுடைய குடும்பத்துடன் இன்று நம்முடைய அறக்கட்டளைக்கு இரவு உணவுகள் டிஃபன் அன்னதானமும் நாளை உணவும் 2 வேளை உணவுகளை வழங்கியிருக்கிறார்கள். கங்கனா சுசி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து நல்ல உள்ளங்களும் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் சுதா அம்மா அவர்களும் கங்கனா சுசி அவர்களும் நரேன் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம். தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் சுதா அம்மா அவர்களுக்கும் கங்கனா சுசி அவர்களும் நரேன் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிகளை பெற்று பெரும் செல்வங்களோடு வாழ இறைவனோட மனதார பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று கோபாலகிருஷ்ணன் சுதா இவர்களுடைய பிள்ளை கங்கனா சுசி நரேன் 2 பிள்ளைகளும் நல்ல கல்வி அறிவினை பெற்று சமூக அக்கறை உள்ள பிள்ளையாக வளவர வேண்டும், புகழ்பெற வேண்டும் என கங்கனா சுசி அவர்களையும் நரேன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை மனதார வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கங்கனா சுசி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்தநாள் கொண்டாடும் கங்கனா சுசி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கங்கனா சுசி அவர்களுக்கு.
கீழே கீழே வை தூசி இருக்கு உடனே மாடிச்சிக்கிது நீட்டு கொண்டு எனக்கு வையா தெரியல அவர் சித்ரா கொஞ்சம் பிடித்து போட்டா வாழை இந்த பக்கம் தென்னை கொஞ்சம் நிறைய முக்கு அதிலே நீ இன்னும் கொஞ்சம் அதிலே ஊற்றிடு வாழை அப்படி தலை முண்டத்தை அப்படி தட்டுறாங்க அப்பப்போ டியூஷன் எடுப்பாங்க இருக்கிறது எப்பா காலை மடங்க முடியல நீட்ட முடியல என்ன இந்த ஜன்மம் எடுத்தான்னு தெரியல
சாப்பாடா நாளைக்கு ம் எப்படி கலந்து மிஷின் பேசுன வீட்டில் கபாதி பேசுறதெல்லாம் போட்டுக்கூடாது சொல்லிட்டா தூக்கி பிடிக்கணுமா கீழே வெயிடுவா அப்புறம் சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் போடு ஐயாயிரத்தி சட்னி வாங்க போதும் போதும் சார் போதும் சார் ஆமாம் பாப்பாவுக்கு வேணுமாரா வந்து அடிமாரம் சொன்னாங்க பாப்பா அப்படிலாம் டமாட்டா பேசுனா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் எனக்கு பேசுறது இன்னைக்கு பரவாயில்ல இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க இதில் யோசிக்க கூடாது எதுவுமே இந்தம்மா இவங்களுக்கு இந்த டப்பாவில் வேணுமா சால்னா கொஞ்சம் ஊற்றுங்க ரமணி அக்கா கேட்குறேன் போமா ஓடு அதே அது வாங்கி வச்சுட்டு இது ஒன்று உனக்கு சால்னா வாங்கிட்டு கொஞ்சம் இன்னுமா இந்த கேட்குறாங்க பாரு இந்த இதில் கேட்குறாங்க ரமணி அக்கா